பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு துதிகரமை உண்டாவதாக. இன்றைய பரிசுத்த ஓய்வு நாளில் கூட கர்த்தரின் செய்தி கேட்பதற்கு முன்பதாக ஒரு அற்புதமான பாடலை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை துதித்து மகிழ்கிடுவோம். இயேசு என்ற திருநாமத்திற்கு. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம் அது. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம் அது. தூயர் சொல்லி துதித்திடும் நாமம் அது. தூயர் சொல்லி துதித்திடும் நாமம் அது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வேதாளம் பாதாளம் யாவும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமம் இது. வேதாளம் பாதாளம் யாவும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமம் இது. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே, நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். பாவத்திலே மாலும் பாவியை மீட்க பாரினில் வந்தமை நாமம் இது. பாவத்திலே மாலும் பாவியை மீட்க பாரினில் வந்தமை நாமம் இது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமம் இது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமம் இது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமம் இது. சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமம் இது. நடை முற்றும் அகற்றிடும் நாமம் இது. நடை முற்றும் அகற்றிடும் நாமம் இது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைய பரிசுத்த ஓய்வு நாளில் கூட கர்த்தரை குறித்து நாம் தியானிக்க கடுவோம். இயேசு என்ற திருநாமம். நாமம் என்றால் எதை குறிக்கிறது என்றால் பெயர். பெயரை குறிக்கிறது தான் நாமம். ஸோ இயேசு என்ற திருநாமம்னா இயேசு என்ற வார்த்தை எப்படிப்பட்ட வல்லமைகளை செய்தது. அவர் 2000 வருடத்துக்கு முன்பாக மரித்து போனார். ஆனாலும் இன்று வரையில் அவருடைய நாமம், இயேசு என்ற நாமத்தினாலே அனைவரும் இன்று விடுதலை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். நோயிலிருந்து விடுதலை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். சாத்தானின் விடுதலை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அதிக நன்மைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். பாருங்க, அவருடைய பெயர் இயேசு என்ற பெயரை சொன்னாலே இங்கே சாத்தான் ஓடி போவான். இயேசு என்ற பெயரை சொல்லி ஜெபித்தாலே இந்த விடுதலை கிடைக்கும். என்ற இயேசுவின் நாமம் வல்லமை உள்ளது, மகத்துவம் உள்ளது, அற்புதம் உள்ளது, அதிசயங்கள் செய்யத்தக்கது. அவருடைய பெயர் அந்த இயேசு என்ற நாமம் தான். அவரை நம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளியும் நம்முடைய நாவில் அவர் பெயரை உச்சரித்து கொண்டே செல்வோமானால் நம் வாழ்க்கையிலே பாதுகாப்பு, அற்புதம், ஆச்சரியத்தக்க விதமான வாழ்க்கை மாறும். இன்றைக்கு அநேகர் எத்தனையோ பேர்களை சொல்லி துதித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும்
உலகின் மெய்யான ஒரு பெயர், மெய்யான ஒரு வாழ்ந்த ஒருவருடைய பெயர் இன்று நாம் சொல்லி துதிக்கும் போதோ, அவரை கூப்பிடும் போதோ அவர் நமக்கு செவி கொடுப்பார். சர்வத்தையும் படைத்தவர் நம்முடைய ஆண்டவர். பாருங்க, தேவனால் தோற்றுவிக்கப்பட்டு குமரனால் பிறந்து நம்மோடு மனிதராக இருந்து அவருக்கு இயேசு என்று பெயர் என்று கொடுக்கப்பட்டு அதன் பின்பு நமக்காகவே வாழ்க்கையை வாழ்ந்து சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியாக அவர் வார்த்தைகள் பகிர்ந்து நமக்காகவே சிலுவையில் அறையுண்டு ரத்தம் சிந்தி மரித்தார். இன்றும் நமக்காகவே அவர் சொன்ன வார்த்தைகள் மூலம் ஜீவித்திருக்கிறார். அவர் யார்? அவர் தான் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு என்ற வார்த்தை, அவருடைய பெயர் அப்படிப்பட்டது. அவர் விட்டு சென்ற வார்த்தைகள், அவர் சொல்லிவிட்டு சென்ற வார்த்தைகள் அத்தனையும் என்று சொன்னாலும் கூட ஒரு விடுதலையும் ரட்சிப்பையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆம், அவருடைய நாமம் அற்புதம் உள்ளது, அதிசயம் உள்ளது, விடுதலை கொடுப்பது. இன்றைக்கு எத்தனையோ பிரச்சனைகளுக்கு விடுதலை வேண்டும் என்றால் இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க, விடுதலை கிடைக்கும். எத்தனையோ சாத்தானின் பிடிகள் அடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க, ஜெபிங்க, விடுதலை கிடைக்கும். எத்தனையோ பாவத்தில் விழுந்து கிடந்து வெளியே வரக்கூடிய தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிங்க, அவர் நினைங்க, வார்த்தையை நீங்கள் சொல்லி துதிங்க, உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். இந்த இயேசு என்ற வார்த்தை நாம் சொல்ல சொல்ல நம் வாழ்க்கை அற்புதம் நடந்து கொண்டே இருக்கும். அவர் வார்த்தைகள் நாம் சொல்லிக்கொண்டு ஜெபிக்க ஜெபிக்க நாம் பாவத்திலிருந்து, சாத்தானின் பிடியிலிருந்து, பில்லி சூனி கட்டத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு பெயர் தான் இயேசு. வெறும் பெயர் மாத்திரமல்ல, அந்த பெயரில் இருக்கிறது பரிசுத்தம். இன்றைக்கு அநேகருக்கு எத்தனையோ பேர் இருக்குது, அவங்களாம் பரிசுத்தமாக இருக்காங்களா? இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து பரிசுத்தமாய் பிறந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து பரிசுத்தத்தோடு இன்றும் அவர் வார்த்தைகளால் நிறைவு கொண்டிருக்கார். அந்த பரிசுத்தத்தின் வார்த்தை தான் இன்று நம்மோடு பயணித்து நம்மளை பாதுகாத்து அரவணைத்து கொண்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் கூட எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள் இருந்தாலும் நீங்கள் இயேசுவின் நாமத்தை சொல்லி துதிங்க, ஒவ்வொரு நாளும் ஜெபிங்க. என்றைக்காவது ஒரு நாள் நிச்சயம் இயேசுவின் கரம் தொட்டு உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் இதுவரை நீங்கள் பட்ட அவமானங்கள், துக்கங்கள், சோதனைகள், கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் இயேசுவின் பெயரால் நீங்கள் சொல்லி ஜெபிக்கும் போதோ, துதிக்கும் போதோ, அல்லது யாருக்காவது நீங்கள் ஜெபம் செய்யும் போதோ, இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் சொல்லும் போதோ உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? இயேசுவின் வார்த்தைகளை பின்பற்றி நடக்க வேண்டும், ஒரு பாக்கியமுள்ளவளாக வாழ வேண்டும், ஒரு நீதிமானாக வாழ வேண்டும், அவருக்கு வார்த்தைகளை கேட்டு அவர் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அதுதான் முக்கியம். அப்படி நாம் நடக்கும் போதோ, இயேசு பெயரை சொல்லி ஜெபிக்கும் போதோ அங்கு அற்புதம் நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற அநேக பிரச்சனைகளுக்கு விடுதலை வேண்டும் என்றால், அவருடைய குரல் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் அவர் நோக்கி கூப்பிடுகின்ற ஒரு வார்த்தை இயேசு. இயேசுவே எனக்கு சுகம் கொடுங்க, இயேசுவே எனக்கு பலம் கொடுங்க, இயேசுவே எனக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுங்க, அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க தான் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். ஏனென்றால் அப்படிப்பட்டது தான் இயேசுவின் நாமம். இயேசு என்ற நாமம் அது வெறும் வார்த்தை அல்ல, வெறும் பெயர் அல்ல. அது ஒரு அற்புதம், அது ஒரு வல்லமை, அது ஒரு அதிசயம், அது ஒரு அற்புதம், ஆச்சரியம். உலகில் இல்லை, எல்லாவற்றுக்கும் மேலான ஒன்று தான் இயேசு என்ற நாமம். நீங்கள் அந்த இயேசு என்ற வார்த்தையை அவரை பற்றி கொள்ளுங்க. அவர் தான் உங்களுக்கு விடுதலை தருகின்ற ஒரே மெய்யான தேவன். நான் சும்மா சொல்ல, நீங்கள் ஒரு தடவை முயற்சி பண்ணி பாருங்கள். உங்களுக்குள்ள எல்லா வித பிரச்சனைகளும், பாவங்களும், சோதனைகளும் எல்லாமே விலகி ஓடப்படும். இயேசுவின் பெயரால் நீங்கள் சொல்லி ஜெபிக்கும் போதோ உங்களுக்கு கர்த்தர் விடுதலை நிச்சயமாய் கொடுப்பார். வசனம் சொல்லுகிறது அவர் எப்படிப்பட்டவர் என்று. யாத்திராகமம் 15:5 கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்று அவருடைய நாமம். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். பாருங்க, யுத்தம்னா போர் கிடையாது. நமக்குள்ள பிரச்சனைகள், நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் அவர் யுத்தம் செய்து நம்மளை பாதுகாப்பார்.
அவர் தான் வல்லவர். அவரை மிஞ்சி எதுவுமே நடக்காது. நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும் போதோ, அவர் நாமத்தை சொல்லி தரிக்கும் போதோ, அந்த யுத்தத்தில் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். நம்ம சும்மா இருந்தால் போதும். யுத்தம் அவருடையது. வசனம் சொல்கிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று. நீங்கள் சும்மா இருங்க. ஒரே ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணாலே போதும். யாரிடமும் நீங்கள் ஆர்கியூமெண்ட் பண்ணுறதோ, இல்லது பழிக்கு பழி வாங்குவதோ, இப்படி தேவையில்லாத பிரச்சனைக்கு எதுவும் செய்யாமல், நீங்கள் ஒரு பரிசுத்த வாழ்க்கையோட ஜெபத்தோடு நீங்கள் இருக்கும்போதோ, உங்களுக்குள்ளே இருக்கின்ற எல்லாவித போராட்டங்களும், எல்லாவித பிரச்சனைகளும் இயேசு கிறிஸ்து, நீங்கள் அவரை சொல்லி கூப்பிடுகின்ற அந்த இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். நீங்கள் செய்கின்ற எந்த ஒரு பணியாக இருந்தாலும் அவரை முன்வைத்து செய்யுங்க. நீங்கள் செல்லும் போதோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவர் முன்வைத்து செய்யுங்க. இயேசுவே என்னோடு வாருங்க, முன்னாடி செல்லுங்க, என்னுடைய கோணலான வழிகளால் நீங்கள் செவ்வாய்ப்படுத்துங்க, நீங்கள் கேளுங்க. நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு எல்லாவித கரடுபுரடான வழிகளெல்லாம் நேரான ஒரு பசு புல்லை போல் நேரான பாதையாக கொடுப்பார். செவ்வையாக இருக்கும். செவ்வை என்றால் ஒரு நேரான ஒரு அழகான ஒரு பாதையாக நமக்கு கொடுப்பார். அதில் முட்கள் கிடையாது, கற்கள் கிடையாது. அதாவது நம் வாழ்க்கையில் இயேசுவை நோக்கி நீங்கள் கூப்பிடும்போதோ, அவரை பின்பற்றி நடக்கும்போதோ, உங்கள் வாழ்க்கையில் எந்த துக்கமோ, எந்த கஷ்டமோ, எந்த சோதனையும் கிடையாது. அதில் உங்களுக்கு கிடைக்கப் போவது சந்தோஷம், சமாதானம். நீங்கள் சென்றடைய போன்ற இடம், அந்த டெஸ்டினேஷன் என்னன்னா, அதுதான் பரலோகம். உங்களுக்கு பரலோகத்தில் நித்திய வாழ்வை கர்த்தர் கொடுப்பார். உங்களுக்கு எண்ட் ஆஃப் த பிளேஸ்னால் அது பரலோகம் தான். நீங்கள் அது வழியை பின்பற்றி நடக்கும்போது தான் அந்த பரலோகத்தை சென்று அடைய முடியும். இன்றைக்கு கூட அநேகர் இந்த செய்தியை கேட்கலாம். இந்த செய்தியை கேட்டது ஒருவர் யாராவது தொட்டிருந்தாலும் கூட, நீங்கள் இயேசுவை நோக்கி நீங்கள் ஜெபிங்க, துதிங்க, மகிமைப்படுத்துங்க. அவர் ஒருவரே உங்களுக்கு விடுதலை கொடுப்பவர். வாழ்க்கையில் கூட எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தது. எல்லாவற்றுக்கும் இயேசுவை நாமத்தை சொல்லி ஜெபிக்கும் போதோ எல்லா பிரச்சனைகளும் எடுத்து போடப்பட்டது. இன்றைக்கு சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம் நிரம்பி இருக்குது. அநேகருக்கு இது நடந்து கொண்டிருக்கிறது. குடும்பத்தில் எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்கலாம். நீங்கள் இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிங்க, துதிங்க, மகிமைப்படுத்துங்க. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அற்புதமாக இருக்கும். நீங்கள் சர்ச் போய் வந்திருக்கலாம், அல்லது போகாமல் கூட இருந்திருக்கலாம். இந்த செய்தி கேட்பது மூலமாக உங்கள் வாழ்க்கையை மாறினா, அடுத்த வாரம் நீங்கள் சர்ச்சுக்கு போங்க. அவர் உண்மையாக நேசிங்க, விசுவாசிங்க, ஐக்கியப்படுங்க. நீங்களும் அவரோடு ஐக்கியப்படணும். இயேசுவும் நீங்களும் ஒன்றா இருக்கணும். அது எப்படி என்றால் ஜெபத்தின் மூலமாக தான். ஒருவராக இருக்கும்போதோ கர்த்தருடைய கரம் பராக்கிரமம் செய்யும். அவர் செய்கின்ற வார்த்தை பயங்கரமாக இருக்கும். அதெல்லாம் எப்படின்னா, அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பார் என்று அர்த்தம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அவர் நாமத்தை சொல்லி ஜெபிங்க, துதிங்க, மகிமைப்படுத்துங்க. அதனால கூட இந்த செய்தி கேட்ட ஒவ்வொருக்காக நன்றி செலுத்துகிறேன். மீண்டும் உங்களை சந்திப்பேன். நாம் தொடர்ந்து ஜெபத்திலே தரித்திருப்போம். நாம் ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இதோ இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆம் சாமி, இயேசு என்ற உம்முடைய நாமத்தை சொல்லி நாங்கள் ஜெபிக்கும் போது, துதிக்கும் போது, மகிமைப்படுத்தும் போது கர்த்தாவே, அதன் மூலமாக அற்புதங்கள், அதிசயங்கள் செய்யத்தக்க வல்லவராக இருக்கிறீர் கர்த்தாவே. முன்னோக்கி கூப்பிடுவோர் யாவரும் வெட்கப்பட்டு போவதில்லை விசுவாசிக்கிறீங்க கர்த்தாவே. ஆம் சாமி, இயேசு என்ற வார்த்தையை சொல்லி நாங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தாவே, அங்கு அற்புதம் நடக்கும் என்று விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே. இப்போது கூட கர்த்தாவே செய்தி கேட்டுக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும், அப்பா அம்மாக்காகவும், எத்தனையோ பேர்களுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. குடும்பத்திற்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எத்தனையோ பேர் சுகவீனமாக இருக்காங்க, பலவீனமாக அவர்களால் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அவர் ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க கர்த்தாவே. வீட்டில் உள்ள பெரியவருக்காக ஆசீர்வதிங்க கர்த்தாவே. இந்த செய்தியை கேட்டுக்கின்ற எத்தனையோ குடும்பத்தின் அங்கத்தினருக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நீ ஆசீர்வதிங்க கர்த்தாவே. அவர்கள் நாமத்தை சொல்லி துதிக்கும்படியாக, கனப்படுத்தும்படியாக, மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தாவே, அவர் வாழ்க்கையை நீ மாற்றி போடுவீராக சாமி. இதுவரை பாவத்தில் விழுந்து கிடந்திருக்கின்ற எத்தனையோ பேர்கள் கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டு உம்மிடத்தில் வந்து அவர்கள் மறுவாக்கை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக சாமி. அப்படி பாவத்தில் விழுந்து தொடுவீராக சாமி. தொட்டு குணப்படுங்க, ஆசீர்வதிங்க கர்த்தாவே. உன் நாமத்தை சொல்லும்படி கர்த்தாவே, நாங்கள் சொல்ல சொல்ல கர்த்தாவே, அது அற்புதங்கள் நடக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆசீர்வதிங்க, பலப்படும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களோடு இடைப்பட்டு கர்த்தாவே, எங்களோடு இருந்து கர்த்தாவே,
எங்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தையும் வழிநடத்தலிலும் பாதுகாப்பை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஆசீர்வதிங்க. துதிக மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு துதிக மகிமை உண்டாவதாக. ஆமென்.